திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் என தொடு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெழுவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 27ஆம் நாள் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து நாம் இந்த இறையருளை பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இன்றைய தினம் இந்த சிவனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த பட்சவாரியான விரதம், பூர்வபட்சம் அபரபட்சம் என்று 2 பட்சங்களிலும் இந்த பிரதோஷ விரதம். இவ்வாறு இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள், நந்தியம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் இவற்றிலே எல்லாம் கலந்து இறையருளை பெறுவதோடு அந்த நந்தியம்பெருமானத்திலே இந்த தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த 2 கொம்புகளுக்கு நடுவிலே, நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதும், சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே பிரதட்சணம் வந்து வழிபாடு செய்வதும் ஒரு சிறப்போடு கூடியது இந்த பிரதோஷ கால விரதம். அதேபோல் நமக்கு நாளைய தினம் இந்த மாசி மாதத்தினுடைய மாக நட்சத்திரம், மாசி மகம். பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே உள்ள அம்பாள் சன்னிதானங்களிலே இந்த உற்சவங்கள், இது பொதுவாக 25 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 10 நாள் உற்சவங்கள் என்று ஆரம்பமாகி நடைபெறுகின்ற வகையிலே இந்த மாசி மகத்திலே தீர்த்த உற்சவம் ஒரு சிறப்பை தருவது. இப்பலங்களிலே மாசி மகத்திலே தேர் உற்சவம், மறுநாள் பருவத்திலே தீர்த்தம் என்று இருக்கும். பௌர்ணமியிலே தீர்த்தோற்சவம். சில ஆலயங்களிலே மாசி மகத்திலே தீர்த்தோற்சவம், முதல் நாள் தேருற்சவமாக இருக்கும். இவ்வாறு அந்த சிறப்பான நிறைந்த நாட்களிலே இந்த பூர்த்தியாக உற்சவங்களை கொண்டதாகிய இந்த மாசி மகம், மாசி பௌர்ணமி நாட்களிலும் நாமும் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதோடு நாம் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். வயதான காலத்திலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நமக்கு இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் இறங்கி வந்து நமக்கு ஆசி பண்ணுவான். எப்போ நாம் கோயிலுக்கு போகாவிட்டாலும் வயதான பெற்றோர்களை யாரெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களை நாடி இறைவன் இறங்கி வருவானாம். அவ்வாறு அந்த இறையருளையும் நாம் பெறுகின்ற வகையிலே இன்று பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தியை வழிபாடு செய்து நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களை உதாசீனம் செய்யாமல் பாதுகாத்து அரவணைத்து
அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும். காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 7ஆம் நாள். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இவ்வாண்டு செபத்தினுடைய ஆண்டு. வருகின்ற வருடம் ஜூபிலி ஆண்டின் விழாவுக்காக இவ்வாண்டு முழுவதும் செபத்தின் ஆண்டாக அனுசரிக்குமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கின்றார். தபக்காலத்திலே நாம் செபிப்பது அல்லது செபத்திற்கு நாங்கள் இறை வேண்டுதல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றோம். செபிக்கின்ற பொழுது இயேசு ஒரு அழகான செபத்தை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். வெறுமனே நீங்கள் பிதட்ட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதிகமான செபங்களை சொல்லுவதனாலே நாங்கள் செபிக்கின்றோம் என்பதல்ல. ஜெப வாழ்விலே எங்களுடைய அந்த அனுபவம் தரமுள்ளதாக ஆழமுள்ளதானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக விண்ணகத்திலே இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று சொல்லி முதல் நாங்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து அவருடைய ஆட்சி மலருவதற்கு நாங்கள் மன்றாடுகின்றோம் என்றும், அதன் பின்பு எங்களுடைய வாழ்வில் இறைவன் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டும் என்றும், எங்களை தீமைகளிலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் செபிக்கலாம். இந்த செபத்திலே 2 மனநிலையை இயேசு சொல்லி தருகின்றார். ஒன்று, கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைத்து செபியுங்கள். ஒரு மகன் மகள் தன்னுடைய தந்தையிடம் ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்கின்ற பொழுது, அவரோடு உரையாடுகின்ற பொழுது எத்தகைய நம்பிக்கையோடு அந்த செபத்திலே ஈடுபடுவார் என்பதை பொறுத்து எங்களுடைய செபத்தினுடைய தரம் ஆழம் அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக, நாங்கள் செபிக்கின்ற பொழுது எப்பொழுதும் சுயநலவாதிகளாக எனக்கு எனக்கு என்று சொல்லி என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய தேவைகள் நிறைவு செய்ய வேண்டும் என்று என்னை முன் வைக்கின்றதாக இல்லாமல், நாம் எமது என்று சொல்லி எனக்காக மட்டுமல்ல அடுத்தவர்களுக்காகவும் மன்றாடுவதற்கு, செவிக்கின்ற பொழுது தந்தையினுடைய பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப உணர்வோடு செவிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே எங்களுடைய ஜெப வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருப்பதற்கு கடவுளை தந்தையாக அழைக்கவும், என்னுடையது எனக்கு என்ற அந்த எண்ணங்கள் மாறி எங்களுடையது எமக்கு என்ற அந்த பன்மையிலே நாங்கள் செவிப்பதற்கும் கற்றுக்கொள்வோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு,
சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.